வணக்கம் நண்பர்களே. இப்ப பாஜகவில் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. கட்சிக்காக வேலை செஞ்சா பரவாயில்ல, கட்சியை வளர்த்தனா கூட பரவாயில்ல. கட்சியால தான் வளர்ந்துட்டு, என்னமோ கட்சியை வளர்த்துற மாதிரி பெருசா இன்னைக்கு பந்தாவளம் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 2 மாநிலத்துக்கு ஆளுநர். இந்த பழங்காய் குருவி தண்ணில பழங்காய் வச்சாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தமிழிசை அம்மாவுக்கு பதவி கொடுத்தது அதுவே இங்க யாருக்கும் பாஜக உண்மையான தொண்டர்களுக்கு பிடிக்கல. அது ஒண்ணு. அப்புறம் இந்த இலக்கணேசன் ஒருத்தர் இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன், கட்சிக்கு ரொம்ப பாடுபட்டவர். போய் கருணாநிதி வீட்டுல உட்காந்து ஏதாவது விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கவும் அழைப்பு கொடுக்கவும் என்ன கன்றாவி எல்லாமே நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையா கட்சிக்கு உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஹெச் ராஜா இருக்காருல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் பேசதான் செய்யறாருல்ல, கட்சி வளர்க்கறதுக்கு. அவருக்கு பதவி கொடுக்கலாம்ல. நாங்க எங்களை மாதிரி ஒரு சாதாரண தொண்டர்கள்லாம் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இந்த அம்மா என்ன செஞ்சாங்க முதல்ல அதை சொல்லுங்க. பாஜகவுக்கு ஒரு துரும்பெடுத்து போட்டிருக்காங்களா? இந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் முறவாசல் வழியா ஸ்டாலின் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லமோ காட்டணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா நமக்கு? மொத்தத்தில் இந்த அம்மாக்கெல்லாம் பதவி கொடுத்த உண்மையிலேயே யாருக்குமே பாஜக தொண்டர்களுக்கு பிடிக்கல. ஆனா வேலை செஞ்சவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க, இப்ப எச் ராஜா இருக்காரு, கொடுக்கலாம்ல. எச் ராஜா மட்டுமே இன்னைக்கு நிலைமைக்கு ட்ரெண்டிங் எடுத்துக்குவோம். சின்னப்பா கணேசன் இருக்காரு, ரவி அண்ணன் இருக்காரு சினிஃபீல்ட்ல இருந்து, அப்புறம் அது இல்லாம மாரிதாஸ் இருக்காரு, இளைய பாரதம் இருக்கிறாப்புல. இப்படி எத்தனை பேர் சொல்லிட்டே இப்போ அடிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க கட்சிக்காக உழைச்சவங்க. அவங்களுக்காக தாராளமா பதவி கொடுக்கலாம். அதை விட்டு இந்த அம்மாக்கெல்லாம் போய் கொடுத்தா இந்த அம்மாக்கு என்ன தெரியும்? முதல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஏன் பாஜக வேண்டே தீரும் அப்படின்னா திருந்துருமா? இந்த அம்மாவுக்கு போய் கட்சிக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு முதல்ல கட்சியை விட்டு முடுக்கி விட்டா கூட பரவாயில்லன்னு எல்லாரும் நினைப்பான். நீங்க வேணா ஒரு சாம்பிள் பண்ணி பாருங்களேன். கட்சி விட்டு நீக்கிற மாதிரி சொல்லி மட்டும் பாருங்களேன். அடுத்த நிமிஷம் இந்த அம்மா திமுக போய் உட்காருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த புத்தி போகாது. என்ன பண்றது? ஏற்கனவே உங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்காரு, ஒண்ணு அது கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த அம்மா திமுகவுக்கு போகும். அப்பேற்பட்ட அம்மா இந்த அம்மா. அதனால தயவு செஞ்சு இனிமேல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எச் ராஜா நிறைய பாடுபட்டு இருக்காரு, அவருக்காக ஏதாவது பொறுப்பு கொடுங்க, ஒரு ஆளுநர் ஆக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் அதை வரவேற்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பாஜக அரசு என்னதான் முடிவு பண்றாங்கன்னு. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.